கர்த்தர் நல்லவர். நாம் எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்தாலும் அவருடைய அன்பினாலே ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த உலகத்துல நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை தான். நம்முடைய ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் அவரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்தால்தான் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆராதனை அருமையான பாஸ்டர் நடத்தினார். உண்மையாகவே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நன்றாக பாடுகிறார். எனக்கு தெரிந்தது ஒருவேளை ராக இல்லாவிட்டாலும் கர்த்தருக்காக நாம் எப்படியாவது பாடி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். ஐயா எனக்கு நீ போதும். செந்தனாலில் சேதமின்றி என்னை காத்தவரே, சேனைகளின் தேவனே உம் கரத்தால் மீட்டவரே. செந்தனாலில் சேதமின்றி என்னை காத்தவரே, சேனைகளின் தேவனே உம் கரத்தால் மீட்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே போதுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். ஐயா எனக்கு நீ போதும். கர்த்தர் என்பது உந்தன் நாமம், கலங்கிடுவேனோ நான். யுத்தம் செய்வதில் வல்லவரும் நீ பயப்படுவேனோ நான். கர்த்தர் என்பது உந்தன் நாமம், கலங்கிடுவேனோ நான். யுத்தம் செய்வதில் வல்லவரும் நீ பயப்படுவேனோ நான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே போதுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். ஐயா எனக்கு நீ போதும். கிருபையினாலே வலக்கரம் நீட்டி என்னை தாங்கினீரே, மனதுருக்கத்தினாலே உம்மை பாடும் வரங்களை தந்தீரே. கிருபையினாலே வலக்கரம் நீட்டி என்னை தாங்கினீரே, மனதுருக்கத்தினாலே உம்மை பாடும் வரங்களை தந்தீரே. வாழ்வது ஒரு முறைதானையா, அதுவும் உமக்காய் தானையா. வாழ்வது ஒரு முறைதானையா, அதுவும் உமக்காய் தானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே வேண்டுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். ஐயா எனக்கு நீ போதும், ஐயா எனக்கு நீ போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. உலகத்துல எல்லாரும் நம்மை விட்டு போனாலும், எல்லாரும் நம்மை விட்டு பிரிந்து போனாலும், இயேசு மாத்திரமே நம்மோடு கூட இருந்து கடைசி வரை நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கிற ஜீவனை அவருக்காகவே நாம் பயன்படுத்துவோம். எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வினாடி, எத்தனை நொடி கொடுக்கிறாரோ அதுவரையிலும் அவருக்காக நாம் ஓடுவோம், அவருக்காய் சாட்சியாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் உன்னை
ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் சொல்றதான் நமக்கு வாக்கு தத்தம் சொல்லி. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நிறைய பேருக்கு உபத்திரம் வருது, பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. ஆனா இயேசு நமக்கு பிரச்சனை வரும்பொழுது அவர் நம்மை அதை தாங்கிக் கொள்ளும்படியான பலனை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஒரு பாடலை மட்டும் பாடி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அழைத்த இயேசு உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இயேசுவே, நீர் என்னை அழைத்தீரே, நீர் எவ்வளவு நல்லவர். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம் பாவத்தில வாழ்ந்த நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். அதனாலதான் நம்மை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்துதான பாடல் உங்களுக்கு தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து பாடுவோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே பாவத்தில் வாழ்கிறதே, என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என்னுயிர் தந்தே தன்னுயிர்கே, என் துயரதவியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனோ. அழைத்தீரே என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடு ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடு ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தனல்லோ, என்று உரையை தன்னை ஏகி அழைத்து எப்படி நான் மறப்பேன், என்று உரையை தன்னை ஏகி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன், பாக்கியமான